டெங்கு கொசு ஒழிப்பு பணிக்காக சேலம் நரசிங்கபுரம் நகராட்சி ஆணையர் வெளியிட்ட டெண்டர் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக உயர்நீதிமன்றம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். டெங்கு கொசு ஒழிப்பு பணிக்காக ஒப்பந்த ஊழியர்களை நியமிக்க சேலம் நரசிங்கபுரம் நகராட்சி ஆணையர் டெண்டர் அறிவிப்பு ஒன்றை கடந்த ஜூலை 22 வெளியிட்டிருந்தார். இந்த டெண்டரை ஆன்லைன் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த டெண்டரில் உரிய விதிகள் பின்பற்றப்படவில்லை என கூறி சேலம் பனமரத்துப்பட்டி பகுதியைச் சேர்ந்த அம்மன் மகளிர் சுய உதவிக்குழு அமைப்பின் உறுப்பினர் சுவா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் சேலம் நரசிங்கபுரம் நகராட்சியில் கடந்த 2022 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் 2024 ஜூன் வரை கொசு ஒழிப்பு பணிக்கான டெண்டரை எடுத்து அந்த பணியில் எந்தவித குறைபாடுகளும் இல்லாமல் தங்கள் அமைப்பு செயல்பட்டு வந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் நரசிங்கபுரம் நகராட்சி ஆணையர் இனி ஆன்லைன் மூலம் மட்டுமே டெண்டர் எடுக்க அனுமதிக்கப்படும் என கூறி டெண்டருக்கான விண்ணப்பம் கடந்த ஜூலை மாதம் 22 வழங்க தொடங்கப்பட்டதாகவும் டெண்டருக்கு விண்ணப்பிக்க ஜூலை 29 கடைசி நாள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக நகராட்சி ஆணையர் அனுப்பிய போது டெண்டர் நடவடிக்கைகள் அனைத்துமே கடந்த ஜூலை 31 முடிந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இவ்வாறு முறையாக எந்தவித அறிவிப்பும் வழங்காமல் விதிகளை மீறி நரசிங்கபுரம் நகராட்சி ஆணையர் வெளியிட்ட டெண்டரை ரத்து செய்து புதிய டெண்டர் அறிவிப்பை வெளியிட உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை நீதிபதி இளந்திரையின் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பிரபாகரன் நரசிங்கபுரம் நகராட்சி ஆணையர் டெண்டருக்கான விதிகளை மீறி செயல்பட்டுள்ளதாகவும் டெண்டர் விண்ணப்பங்களை பெற்று விண்ணப்பிக்க 15 நாட்கள் கால அவகாசம் வழங்காமல் 7 நாட்கள் மட்டுமே கால அவகாசம் வழங்கியிருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் டெண்டருக்கான விவரங்களை நகராட்சி ஆணையர் அலுவலக தகவல் பலகையிலும் வெளியிடப்படவில்லை என்பதால் தங்களால் டெண்டரில் பங்கேற்க முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி கொசு ஒழிப்பு பணி ஒப்பந்த ஊழியர்கள் நியமிப்பதற்காக கடந்த ஜூலை 22 நரசிங்கபுரம் நகராட்சி ஆணையர் வெளியிட்ட ஆன்லைன் டெண்டரை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் டெண்டருக்கான விண்ணப்பிக்க 15 நாட்கள் உரிய கால அவகாசம் வழங்கி புதிதாக டெண்டர் அறிவிப்பனை வெளியிட வேண்டும் என்று கூறி வழக்கையை முடித்து வைத்திருக்கிறார். பிரபாவதி. தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா.